ஒரு சின்னச் சின்ன பறவைகளும் குதிரைகளும் முயல்களும் மகிழ்ச்சியாக வாழும் பசுமை வனமொன்றில் ஒரு சின்ன எலி வாழ்ந்தது. அந்த எலியின் பெயர் எலியப்பன். எலியப்பன் மிகுந்த புத்திசாலி, ஆனால் மிகவும் பயப்படுகிறவன். மரத்தின் ஓரம் இருக்கும் ஒரு சிறிய குடிசையில் தனியாக வாழ்ந்தான். அவனுக்கு நண்பர்கள் இல்லை. எல்லாம் பெரிய விலங்குகள் என்பதால் அவன் யாரிடமும் பேசி பழகமாட்டான். ஒரு நாள் அந்த வனத்துக்குள் ஒரு பெரிய யானை வந்தாள். அவளது பெயர் யானையம்மா. அவள் மெதுவாக நடந்து மரங்களை புசித்து குளத்தில் நீந்திக் கொண்டும் இருந்தாள். வனவாசிகள் அனைவரும் அவளை விரும்பத் துவங்கினார்கள், ஏனெனில் அவள் மிகவும் நல்லவள், அனைவருக்கும் உதவ ஆசைப்படுவாள். எலியப்பன் யானையம்மாவை பார்த்ததும் பயந்தான். என்ன பெரிய உருவம் இது, என்னை மிதிச்சிடுவாளோ என்ற பயம் வந்தது. ஆனால் யானையம்மா அவனை பார்த்ததும் மென்மையான குரலில் கேட்டாள், வணக்கம் குட்டி, நீ இங்கேதான் இருக்கிறாயா? நாம நண்பர்கள் ஆகலாமா என்று கேட்டது. அவளது மென்மையான குரலையும் சிரிப்பையும் பார்த்த எலியப்பன் ஒரு சிறு புன்னகையுடன் தலையாட்டினான். அன்றிலிருந்து இருவரும் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். ஒரு மழைக்காலம். மழை பல நாட்கள் பெய்தது. வனத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. குட்டி விலங்குகள் எல்லாம் ஒளிந்தன. எலியப்பன் ஒரு புழுதியில் சிக்கிக் கொண்டான். வெளியே வர முடியவில்லை. அப்போது யானையம்மா தன் தும்பிக்கையால் தண்ணீரை தள்ளி எலியப்பனை எடுத்தாள். பயப்படாதே குட்டி, இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றாள். எலியப்பன் தன் வாழ்வில் யாரும் இப்படி உதவியதில்லை என்பதால் கண்கள் நனைந்தன. சில நாட்கள் கழித்து வனக்காட்டு மாணவர்கள் யானையம்மாவை வலை வைத்து பிடித்தனர். பெரிய மரத்துக்குள் கட்டிவிட்டனர். யாரும் அவளை காப்பாற்ற முடியவில்லை. எல்லோரும் பயந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது எலியப்பன் வந்து நுண்ணிய பல்லால் கயிறுகளை மெதுவாக கடித்தான். அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் முடிவில் யானையம்மா விடுவிக்கப்பட்டாள். அவள் கண்களில் கண்ணீர். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது நீதான். நன்றி குட்டி நண்பா என்றாள் யானையம்மா. முடிவில் அந்த வனத்தில் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி கொண்டாடின. யானையம்மா மற்றும் எலியப்பனை பாராட்டினர். எல்லோரும் ஒரே மனதுடன் சொன்னார்கள், உண்மையான நட்பு என்பது உருவத்தைவோ வலிமையையோ பார்ப்பதல்ல, மனதை பார்க்கிறது.